இப்போதைக்கு. பட் தாவேக்காவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி வந்தால் திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்றது நீண்ட காலமாகவே நிறைய பேர் சொல்கிற விஷயமா தான் இருக்கிறது. ஆனால் இன்னுமே அந்த முயற்சிகளில் இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியை தடுப்பது எதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு போக தடுமாறுறார், அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு தன்னை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இந்த அலையன்ஸை தடுக்குது. இப்போ பிஜேபி வந்து ஏடிஎம்கேல இல்லைன்னா கூட ஒரு ஏடிஎம்கே விட போகிறதுல வந்து அன்லைக் விஜயகாந்த் 2011 ஜெயலலிதாவை சிஎம் கேண்டிடேட்டை ஏற்றுக்கிட்டு 41 சீட் வாங்கிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து தன்னை ஒரு சிஎம்மாகவே கருதி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வந்து நம்பர்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேவும் வந்து 110 110 கொடுக்க மாட்டாங்க. தே வில் கன்ஃபைன் இட் டு மேக்ஸிமம் 60 சீட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக வாய்ப்பு கிடையாது. அப்படி அந்த அலையன்ஸுக்கு விஜய் ஒத்துக்கிட்டு போனார்னா தட் வில் பி a கேம் சேஞ்சர். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அது ஏன் நடக்காதுன்னா, பிஜேபி அங்கே அலையன்ஸில் உட்காந்துருக்குது. ரெண்டாவது வந்து விஜய் வந்து தன்னை சிஎம்மாக கருதுறதால வந்து சுழற்சி முறையில் சிஎம்மாவது வேணும்னுவார். அப்போ வந்து யூ வில் டிமாண்ட், யூ டேக், ஆங்கிலத்தில் சொன்னால் யூ வில் டேக் இஸ் பவுண்ட் எக்ஸ்ட்ரிகட் இஸ் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். 90 சீட்டு 100 சீட் அவர் எடுத்துக்கணும்னு பார்த்தாருன்னா எங்கேருந்து கொடுப்பாங்க?